காலையில் வந்து மிகவும் மனவேதனையோடு தான் பதிவு செய்கிறேன். என்னோட வேலை செஞ்ச சக ஊழியர் ஒருத்தர் எனக்கு ஒரு 10 வருஷம் வேலை பார்த்துருக்காரு. திரும்ப நான் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த நிறுவனத்துலேயும் எனக்கு வேலை பார்த்துருக்காரு. கடந்த ஒரு 5 வருஷம் பார்த்திங்கன்னா வேறு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணுறாரு. பயணம் பண்ணுறப்ப எதிர்பாராத விதமாக அந்த ஹைவே ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா நெடுஞ்சாலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா சாலை ஓரங்களில் அந்த சிமெண்ட்டால் கட்டப்பட்ட சுவர், அந்த சுவரில் அந்த இருசக்கர வாகனம் இடிச்சிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடுது. ஒரு இடத்துல பைக்லேயும் சாஞ்சிடுறாரு. அந்த இருசக்கர வாகனத்தில் சாயிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பாலம் முடிஞ்சு அந்த இரும்பு கம்பிகள் தொடங்குற இடமா இருக்குது. அந்த சிமெண்ட்டு சுவருக்கும் அந்த இரும்பு கம்பிக்கும் இடையில் வந்து ஒரு கேப் இருக்குது. அதாவது எப்படின்னா அந்த சிமெண்ட்டு சுவரில் அந்த இரும்பு கம்பியை ஜாயிண்ட் பண்ணி பொருத்தியிருந்தாங்க அப்படின்னா அவர் வந்து இறந்துருக்க மாட்டார். இறக்குறதுனா சாதாரணமாக இறக்கல, இந்த சுவத்தில் உரசிக்கிட்டே போய் அந்த இரும்பு கம்பியில் விழுற மாதிரி சூழல் வந்துடுது. அந்த இரும்பு கம்பியில் கால் முட்டியில் ஒரு போன வேகத்துக்கு குத்தி அப்படியே கிழிச்சிக்கிட்டே வந்து இடுப்புலியை வந்து வயிற்றில் குத்தி கொட்டெல்லாம் சரிஞ்சு அதிகாலை ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா கொடூரமான மரணமாக துடிக்க செத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு 10 வருஷமாக காலை 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நாங்களாம் ஒன்றா வேலை பார்த்தவங்க. நிறைய நேரங்களில் கம்பெனி வேலைக்காக நிறைய சண்டை போட்டிருக்கோம். அவ்வளோ வந்து நாங்களாம் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துருக்கப்ப அவ்வளோ ஒருத்தருக்கு ஒரு வேலைக்காக அவ்வளோ நேர்மையாக நாங்களாம் இருந்திருக்கோம். அவரோட மரணம் வந்து பார்த்திங்கன்னா அவர் உடலை வந்து உடற்கூறு ஆய்வு செய்கிறப்ப தூக்கி வைக்கிறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க. நாங்கள் சக ஊழியர்கள் 5 பேர் தூக்கி வச்சோம். அந்த உடலை தூக்கி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த உடம்புல வந்து அவ்வளோ சின்ன பின்னமாகிருக்கு. விபத்துகள் வந்து யதார்த்தமாக நடக்கிறங்கிறத விட விபத்துலேருந்து அந்த கீழே விழுந்த இடம் சாதாரண இடமாவோ அந்த கம்பி அந்த செவுத்தோட சேர்ந்துருந்தாவோ ஒரு சாதாரண கை கால் உடஞ்சி தேஞ்சி ஒரு மண்டை உடஞ்சி ஒரு உயிர் பிழைச்சிருப்பார். ஏன்னா ஹெல்மெட் போட்டு இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணால் உடல் பாதுகாப்பு நிறைய விளம்பரம் பண்ணுறோம். இப்போ அவர் வந்து இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட்லாம் போட்டு தான் போனார். அவர் தவறி விழுந்த இடத்துல அவ்வளோ ஷார்ப்பாக ஒரு கம்பி, அது எப்படின்னா இன்னும் சொல்ல நான் புரியணும் அவங்களுக்கு, தொடையிலேருந்து அந்த பிச்சுட்டு வந்த சட்டை அந்த வயிறோட அந்த சதைகள்லாம் பிச்சுக்கிட்டு போய் அந்த கம்பியில் குத்தி சொறிட்டு இருக்குது. அவங்க பிடிச்சி எடுக்கும்போது இந்த இதெல்லாம் அதுலேயே ஒட்டியிருக்கு, அந்த கம்பியிலே ஒட்டியிருக்குது. அதுக்கு மேலே அந்த பாடி தூக்கிட்டு போய் உடற்கூறு ஆய்வு செஞ்சு அந்த உடலை வந்து ஒரு அளவாக கட்டி அனுப்ப முடியலன்னு சொல்லிவிட்டு அங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு 10 கட்டு புதினா கட்டும் ஒரு 10 கட்டு கொத்தமல்லி கட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அந்த உடலில் உள்ளே வச்சு கட்டி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி படிக்கிறாங்க. அவங்க குடும்பம் அவங்களாம் அந்த நேரில் பார்த்தாங்க. அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும். பையன் வந்து ஒரு 5ஆவது படிக்கிற பையன் இருக்கான். அவருக்கு அந்த குழந்தை மனசுலேருந்து எப்படி அதெல்லாம் எலிமெண்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. விருதுநகர் எங்கே இருக்குது? விருதுநகரில் வந்து ஒரு பள்ளிக்கூடம் டிப்ளமெலாம் படிச்சுட்டு சென்னைக்கு வேலைக்கு இருந்தவர். சென்னைக்கு வேலைக்கு ஒரு 20 வருஷமாக எங்களை மாதிரி வேலை பார்த்துட்டு குடும்பத்தோடு அங்கே இருக்கார். அவரோட மரணம் அப்படி இருக்குது. இந்த மரணத்துக்கு வந்து காவல்துறை அறிக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதை ஹைவே துறை செஞ்ச ஒரு சிறு தவறு அந்த கம்பியை வந்து அந்த பாலத்தில் இணைச்சி வைக்காதது தான் முற்றிலும் அவரோட இவ்வளோ கொடூரமான மரணத்துக்கு காரணம் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால் நான் இந்த காணொலியில் என்ன சொல்ல போகிற கருத்து என்னென்னா, ஒன்று, நாம் வந்து அதிகமாக இருசக்கர வாகனத்தில் பயணம் பண்ணக்கூடாது, குறிப்பாக ஹைவேலாம் பயணம் பண்ணக்கூடாது. 2 பார்த்திங்கன்னா அதுமாதிரி பயணம் பண்ணுறவங்கள அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அலோவ் பண்ணாதீங்க. நேரம் ஆனால் கூட எங்கேயா தங்கி வர சொல்லுங்கள். இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி எங்கேயா ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா அங்கே என்ன நடக்குதோ அந்த நடக்கிறத உண்மையாக எழுதி அந்த கேஸ் இருந்ததுன்னா எதிர்காலத்தில் அதில் ஏதாவது ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வழக்கறிஞர் படிச்சுட்டு கேஸ் கிடைக்கலன்னு சொல்லி கோர்ட்டு பக்கத்துலேயே இருக்கிறத விட காவல் நிலையம் பக்கத்தில் நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கே வர இந்த மாதிரி கேஸெல்லாம் பார்த்துட்டு நீங்களே அந்த ஃபேமிலி கூட பேசி என்ன நடந்துங்கிற ஆய்வு செஞ்சு நீங்களே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எடுத்து வாதாடி சம்மந்தப்பட்ட ஆட்களிடமிருந்து முறையான அந்த இன்சூரன்ஸ் பண்ணலாம் வாங்கி கொடுக்கலாம். அந்த குடும்பமும் அடுத்த கட்டத்துக்கு போகும். அந்த வழக்கறிஞர் படித்ததுக்கான அந்த சேவையும் நீங்கள் செஞ்ச மாதிரி இருக்கும். கோர்ட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ரூம் எடுத்து தங்கிக்கிட்டு நம்ம கேஸை பார்க்கணும் அப்படின்னா கேஸ் வர கேஸ் வச்சு இழுக்கடிச்சு நம்ம முடிக்க முடியாது. அதனால் உண்மையிலேயே சேவை செய்யணும்னு நினச்சா காவல் நிலையத்துக்கும் 1 கிலோமீட்டர் பக்கத்தில் தங்குங்க.
நிறைய கேஸ் கிடைக்கும். ஏன்னா அங்கே தான் வந்து இயலாதவர்கள், முடியாதவர்கள்லாம் புலம்பி கத்தி தீர்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு வழக்கறிஞராக போய் என்னங்க நடந்தது அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக பேசுங்க. அவங்க விஷயத்த சொல்லுவாங்க. சரிங்க, இது இந்த மாதிரி சட்டத்திட்டத்தில் இடம் இருக்குது, நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு கொஞ்சம் வழக்கறிஞர்லாம் இறங்கி வந்து இந்திய நாட்டில் கொஞ்சம் பொதுமக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி வந்தீங்க அப்படின்னா, அதில் உங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான இந்த வேலை செய்கிறப்ப பாதிக்கப்பட்டவர்கள் வரக்கூடிய இன்சூரன்ஸ் பணத்தில் அவங்களே உங்களுக்கு வந்து சிறு தொகை தருவாங்க. உங்களுக்கும் கேஸ் கிடைக்கும். அந்த படித்த படிப்புக்கான வேலைகள் செஞ்ச மாதிரி திருப்தி இருக்கும். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் நிறையா மூடி மறைக்காமல் உரிய தொகையை வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு கிடைக்க நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லாருக்கும் பயனாக இருக்கும். அதனால் என்னோடய பெரும்பாலான வேண்டுகோள் இந்த காணொலியில் வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்துக்கும் 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தங்கினா இட் இஸ் பெட்டர். நன்றி.